தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கின்றார். நடிகர் விஜய் 109 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தில் உள்ளார். 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் முதலமைச்சர் ஆகலாம். 15 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளார் கவர்னரிடம் நடிகர் விஜய். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆக இந்த 2 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. மொத்தம் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் இவர்கள் 2 கட்சிக்கும். இவர்கள் 2 பேரும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அமைச்சர் பதவி வழங்கப்படும் என விஜய் தரப்பில் உறுதி கூறப்பட்டுள்ளது. அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜோதிமணி தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவலாம் என கூறப்படுகிறது. ஆக 10 உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரலாம் என கூறப்படுகிறது. ஆதரவுக்கு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலே போதும். தற்பொழுது காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க முன்வந்துள்ளன. ஆக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உதவியுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறார் நடிகர் விஜய். தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் நடிகர் விஜய்.